ஐயோ சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிட்டு. நான் கிளம்பிட்டேம்மா. அம்மா எங்க போறோம்? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஷோ இந்த ஊருக்கு வேற எங்க போச்சு? நம்ம தான் அன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், நம்ம சொந்த ஊருக்கு. அம்மா எதல்ல? கடவுளே, இவ வேற என்னமோ எல்லாம் தெரியாத மாதிரியே கேட்பா. ஃப்ளைட்டில் பாப்பா. ஃப்ளைட்டு ஜாலி. கிருத்திகா அம்மா வாங்க சீக்கிரம், கார்காரங்க வந்துட்டாங்க. அந்த வரேன், எல்லா ரூம் எல்லாத்தையும் பூட்டிட்டு வரேன். 5 பெட்ரூமையும் பூட்டியாச்சு, கிச்சனை நல்லா பூட்டியாச்சு. எலி எதுவும் வராத மாதிரி பாம்பு. இன்னும் ஹாலை மட்டும்தான் பூட்டணும். ட்ரெஸ்ஸிங்மா பூட்டினேண்ணா? பூட்டினேன். சாவியெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. சிசிடிவி கேமரா ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூட்கேஸு கொரியரு எல்லாத்தையும் அதெல்லாம் நம்ம ஊருக்கெல்லாம் அனுப்பியாச்சு. கொரியரில் வண்டியெலாம் அனுப்பியாச்சு. இன்னும் நம்ம மட்டும்தான் போகணும். ஹாலை மட்டும் நல்லா பூட்டிட்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த அம்மா ஏன் தான் வர மாட்டேங்குது? ஆமாம், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப அவ்வளோதான். வந்துட்டேன். பேக்கில் எங்கே வச்சுரு? அதெல்லாம் எப்பயோ காரில் எடுத்து வச்சாச்சு. அப்படியா? சரி. இந்த சாவியும் பேக்கில் வேணும். அதை அங்கே வச்சு பார்த்துக்கலாமா? வாமா. வா சீக்கிரம் போகலாம். ஐ ஜாலி, ஃப்ளைட்லலாம் போகிறோம். சீக்கிரம் ஏறுங்க. ஆமாம் ஏறுங்க. வண்டி எப்போண்ணா வாங்கினீங்க? பழைய தகர டப்பா மாதிரி இருக்குது. ஏமா வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது. சவுண்டு கேட்டால் ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டி மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று, கொஞ்சம் சீக்கிரம் விடுங்களா, ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் வண்டி ஓட்டுங்க. ஏமா எங்க உயிரை வாங்காதோ நீட்டா வந்துக்கிட்டோம். எந்த ஒரு நோய்? நாங்களாம் நார்த் இந்தியன்னுமா, உத்தரப்பிரதேசில இருந்து வரேன். அதனாலதான் ஹிந்தி வித்தியாசமா இருக்கு. அம்மா எப்ப ஏர்போர்ட் வரும்? இப்போ வரும். தண்ணி தாக்கமாக இருக்குது. காலையிலேருந்து ரெடியாகி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி தண்ணியும் குடிக்கலை. தண்ணி குடிக்கணும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு, இல்லைன்னா அவ்வளோதான், எல்லாரும் தண்ணிக்கணும். ஏமா ஏர்போர்ட் வந்துட்டு இறங்கு. எவ்வளோ பெரிய ஏர்போர்ட். அம்மா நான் இப்படி ஏரோப்ளேன் இப்படி சத்தியமா பார்த்ததே இல்லம்மா. ரொம்ப அழகா வித்தியாசமா இருக்குதுமா. ஃப்ளைட்டு புக் பண்ணது நாள அப்படிதான் இருக்கும். எனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல அழகா இருக்கு. ஏம்மா அங்க இருக்கிற டைமண்ட்ஸ்லாம் உண்மையான டைமண்டாமா? டைமண்டா எப்படி இருக்கும்? ஸ்டோன்ஸா இருக்கும், அழகா இருக்கும். ஃப்ளைட்டை நான் வெள்ளை கலர்ல தான் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி டைமண்ட் பிங்க் கலர்ல சூப்பரான எக்ஸ்பென்சிவான ஃப்ளைட்டை நான் பார்த்ததே இல்லம்மா. 4 ஃப்ளைட்டை புக் பண்ணேன். சரி வாங்க ஏறலாம். எவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறது? அங்கெல்லாம் படியெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க ஏறலாம். அம்மா ஜன்னல் சீட்டு வேணும். அம்மா உனக்கு அடுத்த தடவை அந்த ஜன்னல் சீட்டில் உட்கார வைக்க. இப்போ ஃப்ளைட்காரங்க நம்மளுக்கு ஜன்னல் சீட்டு இருக்கல, அடுத்த தடவை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு ஜன்னல் சீட் வேணும். பாப்பா எல்லாரும் முன்னாடியும் கத்தாத. வேணும். ஜன்னல் சீட் வேணும். எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும். எனக்கு ஜன்னல் சீட் வேணும். எதுக்கு இந்த பிள்ளை இப்படி அழுதுகிட்டு இருக்குது? இப்படியா பப்ளிக் ஃளைட் இப்படி அழுதுகிட்டு இருப்பாங்க? அழுதுகிட்டே இருக்கு. என் வீட்லயும் ஒண்ணு இருக்கு. அம்மா நீ வேணா இங்க வரியா? நான் ஏன் சீட்டை வேணா குடிக்கேன். இல்ல காய்வ இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பா. இருக்கணும். எனக்கு ஜன்னல் சீட் வேணும். இல்ல இருக்கட்டும், இங்க வா. பாவம். யாரு இவளா? சரிக்கா தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஜன்னல் சீட்டு தந்ததுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும் பாப்பா.
வள வளன்னு பேசாம எனக்கு ஜன்னல் சீட்டை தாங்க. ஏமா பிள்ளை போட்டு அப்படி அடிக்காதீங்க வா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்க எப்பயும் அடம் பிடிச்சிக்கிட்டே தானே இருப்பாங்க. இருந்தாலும் தேங்க்ஸ்க்கா. மம்மி அம்மா. சாப்பாடு 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 ஃபுட் ஃபுட். உங்க யாருக்காவது சாப்பாடு வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ வாண்ட் ஃபுட்? என்னது சாப்பாடா? சாப்பாடுலாம் வேண்டாம், நான் வீட்டில இருந்தே புளியோதரை கிண்டி கொண்டு வந்துட்டேன். ஆமாம் போட நல்ல ட்ரெஸ் இல்லையா? என்ன இப்படி இருக்கு? இட்ஸ் 85,000. என்னது இந்த ட்ரெஸ் 85,000மா? எம்மாடி எனக்கெலாம் வேண்டாம் போப்போ. எம்மா இது என்ன இப்படி இருக்குது? ஒரு கலரையும் நல்லா இல்லை, என்னமோ பெயிண்டை வச்சு கிண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கூட பண்ணி தருவேன், ஏன் வாங்கியிருக்கலாம்ல அந்த ட்ரெஸ்ஸு. எம்மடிலாம் வேண்டாம்ப்பா. 85,000மா? போ என் சாப்பாடுலாம் வேண்டாம், வீட்டில் புளியோதரை கொண்டு கிண்டி கொண்டுருக்கேன் போ. அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிக்கிட்டு 85,000மா? அம்மா அம்மா, ஃப்ளைட் நின்னுட்டு நம்ம இறங்கக்கூடிய இடம் வந்துட்டா. ஓ வந்துட்டா, சரி நம்ம போவோம். ஓ வந்துட்டா, சரி வாங்க போகலாம், சீக்கிரம் வாங்க. திருப்பியும் ஃப்ளைட்ல போகணும் போலயே இருக்கு. எனக்கு வந்து திருப்பியும் அழுகிறத ஆரம்பிச்சு தொலைச்சிடாத. ஏன் பாப்பா எங்க போற? எனக்கு பிடிச்ச அங்க எலிசா பொம்மை இருக்கு. என்னல சொல்ற? எலிசா குலிசான்கா? குலிசா எலிசா கிடையாதுமா, எலிசா ஒரு பொம்மை. இவ பாத்துக்கிட்டே இருப்பாள்ல பொம்மை. ஒரு பொம்மைக்கு வந்து ஒரு ராணிக்கு வந்து ஐஸ் பவர் விட முடியும்ல, அந்த பொம்மை. அது இவளுக்கு பிடிக்கும்ல, அங்க சிலை இருக்கு, அதை பார்க்க போறா. ஏல எனக்கு எதுவும் வேணக்கின்னா வச்சிட போறாருல, வைக்க மாட்டால. எம்மா அவ போயிட்டாமா, நீ முதல்ல அங்க போமா. நம்ம ஊர் அவ்வளவா தெரியாது, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். பிடி அவள. எம்மா என் பிள்ளை. எலிசாக்கா எலிசாக்கா, எனக்கு ஐஸ் விட்டுக்காமி. எலிசாக்கா ஏக்கா. ஏ பாப்பா அங்கெல்லாம் போக கூடாது, வைவாங்க தள்ளிப்ப.